ஹாவ் யோர்ஸ் எலெக்ஷன் கூட்டணியில் ஒரு வகையில் முடிஞ்சு 4 மணி போட்டி ஏற்பட்டிருக்கு. ஸோ வி கேன் சி ஹூஸ் கோயிங் டு வின், யார் இந்த தேர்தலில் வெற்றியடைவார்கள். ஜஸ்ட் லாஸ்ட் எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனோட அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸை பார்த்தா டிஎம்கே ஜஸ்ட் கோயிங் டு வின் இன் மோர் தேன் 200 சீட்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். ஒரு கிரிட்டிக்ஸ், தட் இஸ் த வாட் இஸ் நேம், ரவீந்தர் துரைசாமி. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். பட் அதை நம்ம நம்ப முடியாது. பட் வாட்ஸ் சேஞ்ச் கேன் பி அண்ட் வாட்ஸ் டு ஹேப்பன்னா அந்தந்த ஓட்டை வந்து அவங்கவுங்க ரீட்டைன் பண்ணணும். இப்போ டிஎம்கே லாஸ்ட் டைமில் வாங்கினது சட்டசபையிலையோ இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனையோ வாங்கினது அப்படியே ரீட்டைன் பண்ணால் டெஃபினெட்லி வாட் இஸ் தட் வில் பி கரெக்ட். அவர் சொன்னது சரியாக இருக்குது. அவரோட கணிப்பு இட் வில் பி 100% கரெக்ட். பட் நீங்கள் இதை பார்க்கும்போது வாட் த திங் இஸ் சார், ஒரு 50 சீட்டில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அது ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு 2 or 3% எந்த பக்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா ரிசல்ட் மே வேரி, மாறலாம். இப்போ அதில் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, சீமான் கிட்டத்தட்ட ஒரு 8% வாங்கியிருக்காரு அண்ட் விஜய் புதுசாக உள்ளே வந்திருக்காரு. இப்போ சீமானுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஹீ ஹேஸ் டு ரீட்டைன் த 8%. அவருக்கு திரும்பி அந்த 8%க்கு மேலே 1% ஜாஸ்தி போகணும். கீழே போயிட்டோன்னா அரசியல் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். தென் மறுபடியும் ஒன்றில் அந்த ஏபிசிலேருந்து ஆரம்பிக்க முடியாது. தென் விஜய் யோசேக் மீன்ஸ் அவர் ஓட்டு ஜஸ்ட் அந்த ஃபேன் பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, யார்கிட்டருந்து அந்த ஃபேன் பேஸ் வெளியே வருதுங்கிறது தான் கொஸ்டின். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஎம்கேலேருந்து ஒரு 10, அவர் எடுக்கிற ஒரு 10-12% இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு டிஎம்கேலேருந்து ஒரு 4% அண்ட் ஏடிஎம்கேலேருந்து 2%னா டெஃபினட்டாக ஜஸ்ட் டிஎம்கே தோக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை நம்ம இங்கிலீஷில் ஸ்பாய்லருவாங்க. விஜய் இஸ் கம்மிங் ஸ்பாய்லர் தான், அவரால் வெற்றியெல்லாம் பெற முடியாது, நோ டவுட். விஜய் வெற்றி பெறதே டவுட் தான் சென்னையிலலாம். பிகாஸ் போட்டிங்கிறது டிஎம்கே டிஎம்கேக்கு தான். அப்போ அவர் ஸ்பாய்லர் எந்த சைடு ஸ்பாய்லர் பண்ண போகிறாங்கிறதா தெரில. எந்த சைடில் ஓட்டை வந்து ஜாஸ்தி பிரிக்கிறாரோ அந்த சைடு தோக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த கூட்டணியில் இருக்குது, தேமுதிக வந்திருக்கு, அவங்களோட ஓட் பேஸ் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. அவர் நல்லா நல்ல பேச்சில் நம்ம போய் நல்ல போல்டாக பேசுவாங்க. தட் இஸ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் டிஎம்கே அலைன்ஸ். ஐ திங்க் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரிசல்ட் மே 4 மேலே கிளியர் தெரியும். தேங்க்யூ வாஸ்.